இந்த தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 1 10 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கின் என்று நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கூட வசனத்தை வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆமென். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, யார் மேல் தேவ கோபம் இருக்கிறது என்கிற செய்தி தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு. யார் மேல் தேவனுடைய கோபம் இருக்கிறது? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. எத்தனை பார்த்துருக்கிறீங்க சாத்தான் பயந்து நடுங்கிறத? யாராவது பார்த்துக்கிறீங்களா? பிசாசு பயந்து நடுங்குகிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் யாரும் தெரியாமல் இருந்தது. யூதர்களுக்கு மட்டும் அது தெரிந்தது, நமக்கோ தெரியவில்லை. 2024 ஆண்டுகளுக்கு முன்பு பரலோகத்தின் மகிமையை துறந்து இந்த பூமியில் இறங்கி வந்து அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். கையை கூட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை நாம் அப்படியே பார்க்க முடியாது. தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து பாருங்க. இந்த மின்சாரம் கரண்ட்டுக்கு பார்த்தீங்களா, பவர் ஹவுஸில் அந்த மின்சாரம் எல்லாம் சேமித்து வச்சிருக்கிறாங்க. அதிலேருந்து ஒரு ஒயர் போட்டு நம்ம வீட்டுக்கு கரண்ட் கொண்டு வந்தால் நம்முடைய மிக்சி, கிரைண்டர், மின்சாதன எல்லா பொருளும் எரிஞ்சு போயிடும். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அப்படி தானே தெருவிளக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ அது ஒரு அடாப்டர் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா? எதுக்கு? அந்த கரண்ட்டு டைரெக்டாக வந்தால் எல்இடி பல்பு தாங்காது. அதுபோல தான் தேவன் அப்படியே இந்த பூமியில் இறங்கி வந்தால் மனுஷனை பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, தேவனை கண்டோம் செத்தோம். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். சரி, அந்த தேவன் அவருடைய கோபம் யாருக்கு மேலே நிற்கும் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. உங்கள் மேலே இருக்குமானால் அந்த கோபத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ள தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:9 ஒருவர் வாசிப்போம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். உங்களை என்னை ஆண்டவர் நியமித்தது கோபாக்கினைக்கு அல்ல, அல்லேலூயா, ரட்சிப்பதற்காகவே நியமித்திருக்கிறார். அதை உங்கள் வாழ்வில் அனுபவித்தவங்க ஒரு அல்லே சொல்லுங்க. மனம் திரும்பி முழுகல் ஞான ஸ்நானம் பெற்று அப்பம் பிற்குதல் ஆராதனை பங்கெடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கோபாக்கனைக்கு என்று நியமிக்கலை. வெளிப்படுத்த சேஷம் 6:17 வாசிக்க கேட்போம். அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்துவிட்டது. அவருடைய கோபாக்கின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். தேவனுடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. அவருடைய கோபத்தின் ஒரு நாள் இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷத்தில் கோப கலசம் அப்படி இருக்கா? என்ன கலசம் சொல்லுங்க? கோப கலசத்தை கொண்டு ஜலத்தின் மேல் ஊற்றினான், கடலுக்கு மேலே ஊற்றினான், சூரியனுக்கு மேலே ஊற்றினான். சூரியனுடைய வெப்பம் அதிகரித்தது, கடலில் உள்ள மீன்கள் செத்து போயிற்று. பூமிக்கு மேலே ஊற்றினான்,
ஐப்ராத் நதியின் மேல் ஊற்றினான். அந்த கோப கலசத்தில் தேவனுடைய கோபம் நிறைந்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கோபத்து நாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க முடியும்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் கோபம் கொள்ளுகிறவர். நீதிமொழிகள் 11:4 சொல்லுது, கோபாக்கனை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. எல்லாரும் சொல்லுங்க, கோபாக்கனை நாளில் சொல்லுங்க, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று பைபிள் சொல்கிறது. அதே பைபிள் சொல்லுது, கோபாக்கனை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. ஆணுடைய கோபம் வருகிற நாளில் ஐஸ்வர்யத்தால் தப்ப முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுக்கு மேலே ஆண்டவர் கோபம் வந்தது. அந்த பகுதியை வாசிங்க. என்னாகும் 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். உங்க பிள்ளை சாப்பிட்டு இருக்கு, சாப்பிட முடிக்கும் முன்னால இந்த பிள்ளையை தொந்தரவுப்படுத்தினா அம்மா என்ன சொல்லுவாங்க? சாப்பிட விடுங்க, அது சாப்பிடலாம் இருக்கு. தேவன் என்ன பண்ணிட்டார்? கேட்டதை கொடுத்தார். என்ன கேட்டாங்க பிரதர்ஸ்? என்ன கேட்டாங்க? எங்களுக்கு இறைச்சி வேணும். எப்படி சொல்லி கேட்டாங்க? நாங்கள் எகிப்தில் 1/4 கிலோ 1/2 கிலோ இல்லை, ஆளுக்கு 100 கிராம் பீஸில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டோம். கேஸ் ஸ்டபிள் வந்தால் வெள்ளைப்பூண்டு நிறைய கிடச்சிது, கொமட்டல் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ண கொம்மட்டிக்காய் கிடைச்சது, வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் நிறைய கிடைச்சது. ஒரு முறை வெங்காயத்துக்கு ரொம்ப ரேட்டு கூடனால எகிப்திலேருந்து வெங்காயத்தை கொண்டு வந்தாங்களாம். நம்முடைய அதிமுகவில் ஒரு முதல் மந்திரி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எகிப்தின் வெங்காயம் இருதயத்திற்கு நல்லதா? என்னவா? சும்மாவா வெங்காயத்துக்கு சண்டை போட்டாங்க? வெங்காயத்தை நினைக்கிறோம், இங்கே ஒன்றும் கிடைக்கல. இவங்க அந்த இறைச்சியை பொதுவாக கோழியை கடிச்சா பல்லு கடையில் அதை நாக்க வச்சு ஏதாவது மென்று சாப்பிடும் முன்னால தேவனுடைய கோபம் வந்துச்சு. ஆண்டவரே, இறைச்சி கொடுத்தீங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு கையெல்லாம் சோப்பு கழுவின பிறகு உங்கள் கோபம் வரப்படாதா? அதுக்கு ஆண்டவர் தாக்கு பிடிக்கலை. இவங்களை இப்படி தான் செய்யணும். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை எப்படியோ பாதுகாத்து நடத்துகிறாரு. இறைச்சியை சாப்பிட ஃபுல்லாக விடுறாரு, ஆகாரத்தை சாப்பிட விடுறாரு. ஆனால் அந்த ஜனங்களுக்கு 2-3 மைல் தூரங்கள் காடைகள் விழுந்து கிடந்தது, எல்லாம் சாப்பிட விடல. வாயிலே சாப்பிட்ட இறைச்சியை மென்று சாப்பிடும் முன்பு தேவ கோபம் அவர்கள் மேல் வந்து விட்டது. இதில் நான் ஒன்று புரிஞ்சு கொண்டேன், ஆண்டவரை வற்புறுத்தி கரைஞ்சி விழிச்சு ஏதாவது வாங்கினா கஷ்டம்தான். அது நமக்கு பிரயோஜனப்பட விட மாட்டார். பல சொல்லுங்க, தேவனை கஷ்டப்படுத்தி, அவரை முறுமுறுத்து, அவரை கேலி பண்ணி, அவரை என்ன சொல்கிறது, அவரை பரீட்சை பார்த்து ஒன்றும் கேட்காதீங்க. உமக்கு சித்தமானது உடைய கையினால் வாய்க்கட்டும். அவரை ஸ்பீடு பண்ணி ஏதாவது கேட்டேன்னா தந்துடுவார். தந்துட்டு யோசிப்பார், இப்போ என்ன செய்யுது, தந்தாரேன்னு சாப்பிட்ற என்ன செய்யுது. அவருக்கு ஒரு ஐடியா வந்தது, எல்லாரும் மென்று சாப்பிட முன்னால் க்ளோஸ் பண்ணிடுவோம். வாதை அனுப்பினார். சோத்திரம் கையில் பகுதி கோழி லெக் பீஸ், பகுதி கடிச்சு பகுதி கையில் இருக்குது, வாயில் இருக்குது. சோத்திரம் பகுதி இறைச்சி வெளியே இருக்குது. எல்லாரும் செத்து விழுந்து கிடக்கிறாங்க. பாருங்க, இதை வாசிக்கும் போது இவ்வளவு நம்முடைய ஆண்டவர் கொடுமை உள்ள ஆளா? கொடுத்த சாப்பாடை சாப்பிடணும்னாலே அழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்க தோன்றும். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு எல்லாம் செய்ய வல்லமை உண்டு.
யோபு சொல்றாரு, அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் என்ன செய்கிறீர்? அவர் சொல்லுவார், இது என்னுடைய தோட்டம், நான் எஜமான், எனக்கு செய்ய இதுக்கு அனுமதி உண்டு. அவரை பார்த்து என்ன செய்கிறீர் என்று கேட்க யாராலும் முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம பயப்படுவோம். சரி, யார் மேலே தேவ கோபம் நிற்கும்? இந்த வசனத்தை தியானிக்கும் போது உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். ஆமாம், என்ன மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா தேவனுடைய பிள்ளைகளே? ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சரி, நீதிமான்களாய் வாழுகிறவர்கள் மேல் தேவ கோபம் இருக்காது. நீதிமான்களா வாழாவிட்டால் என்ன இருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், தேவனுடைய கோபம் இருக்கும். நீதிமான், ரைச்சஸ் மேன் அப்படி சொல்லுவாங்க, நீதி செய்கிறவன். இந்த உலகத்தில் நீதி நியாயம் அப்படி ஒன்றும் இல்லை. எத்தனை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? எல்லாம் புரட்டப்படுகிறது. எங்கே போனாலும் நியாயம் புரட்டப்படுகிறது, நீதி புரட்டப்படுகிறது. ஆனால் அந்த ஜனத்தின் மத்தியில் நீதிமானா வாழ்ந்தா நமக்கு மேலே தேவ கோபம் இருக்காது. நீதி செய்கிறீங்களா? பகலுக்கு நீதி செய்கிறீங்களா? நீதிமானா வாழ்கிறீங்களா? உங்கள் சிரசுக்கு மேலே தேவ கோபம் இருக்காது, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நீதிமானாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்ன தரிசனம் கொடுத்தார்னா, நான் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கப் போகிறேன். எந்த பட்டணத்தை? சத்தமாக சொல்லுங்க. எப்படி அழிக்கப் போகிறேன்? அக்கினியினால அழிக்கப் போகிறேன். இந்த தரிசனத்தை கண்டவுடன் ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு தொடங்குகிறார், ஆண்டவரே, ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ. இடையில என்ன சொல்றாரு? உமது அடியான் மேல் உமக்கு கோபம். கடையில் போய் மீன்காரிட்ட மீனை தெரியாமல் விலை மாற்றி வச்சாலே கடைக்காரிக்கு கோபம் வருது, அப்படி தானே? 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, உமது அடியான் மேல் உமக்கு. பக்கத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆண்டு சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விருப்பப்படி ஜெபம் பண்ணா சில நேரம் ஜெபிக்கிற உங்களுக்கு மேலேயே தேவனுக்கு கோபம் வந்துடும். கையாசை தூரல் இல்லையா? அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. எப்படி ஜெபிக்கணும், யாருக்கா ஜெபிக்கணும், யார் ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உமது அடியானுக்கு மேல் என்ன வராது இருப்பதாக? கோபம். பாருங்க, ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தார். 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மாவட்டத்தில் எத்தனை லட்சம் ஜனத்தொகை? நம்ம டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டுக்கு தெரியும் 8 கோடி. மாவட்டம் தெரியுமா? தெரியாது. சரி, ஒரு 10 லட்சம் வச்சுருவோமே. 10 லட்சம் 10 லட்சம் பேர் மத்தியில், ஆமே இல்லை 5 லட்சம் பேர் மத்தியில் 50 பேர் நீதிமானா இருந்தா இந்த மீதி உள்ள 5 லட்சம் பேருக்கு பாதுகாப்பு. நீதிமான்கள் எவ்வளவு முக்கியமானன்னு பாருங்க. கையை வைத்தல. இல்லையா? இந்த உலகத்திற்கு தெரியல, ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தமா வாழுகிறவங்க எவ்வளவு முக்கியமானவன்னு இந்த உலகத்திற்கு தெரியல. அல்லேலூயா. வெட்டுகிறாங்க, கொலை செய்கிறாங்க, ஆலயங்களை இடிக்கிறாங்க. ஆமென். இயேசு சொன்னா, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை உப்பை விட விலையேற பெற்றவங்க. உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியுமா? இந்தியா இவ்வளவு சுவையா இருக்க காரணம், ஆமென், நாட்டை ஆளுகிறவங்க அல்ல, ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையினால. பாருங்க,
10 ஆண்டுகள் இல்லாத ஒரு பெரிய மாற்றம். இந்தியா முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேசத்தில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். துன்மார்க்கன் நினைக்கிறது ஒண்ணுமே நடக்கல. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கையை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜெபிக்கிறவங்க இருக்கும்போது அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆபிரகாம் ஜெபிக்கிறா, 50 நீதிமான்கள் இருந்தாலோ கடைசியில் குறைச்சி அடுத்து என்ன, 5 நீதிமான்களா, 10 நீதிமான், 10 பேர் கூட இல்லை, 10 நீதிமான்கள் கூட இல்லை. ஆண்டவர் அந்த தேசத்தை அழித்து போட்டார். அல்லேலூயா. அழிவு நம்ம நினைக்கிறோம், அழிவு எப்படியப்பா வரும்? எவ்வளவு விஞ்ஞானத்தின் முன்னேற்றம். வயநாட பாருங்க, ஒரு அந்த சேனல்ல மனிதனுக்கு மூளை, கை, காலு, தலை இப்படி பீஸ் பீஸா கிடக்குதா. விஞ்ஞானம் முன்னேற இல்லையா வயநாட்டில்? என்ன சொல்றாங்க? அந்த மலை பல ஆண்டுகளா, பல நாட்களா கொஞ்சம் நழுவி யாருக்கும் தெரியல. அப்படி ஒரு அழிவு வரணும் தெரியல. ஒரு சேனல்ல பார்த்தா தண்ணீர் இல்லை, கையும் காலும் தலையும் மூளையும் கிடக்கிறது. விஞ்ஞானம் முன்னேற இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கோபம் எப்படி வேண்டுமென்றாலும் வரலாம். இப்படிதான் வரும் என்று சொல்ல. வயநாடு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஊட்டி கொடைக்கானல் போல டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய மக்கள் போய் தங்கியிருக்கிற ஒரு இடம். அழிவு எப்படி வேண்டுமென்றாலும் வரலாம். தேவ கோபம் இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், நல்ல பட்டணத்தில் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானாய் வாழ்ந்தால் நமக்கு மேல தேவ கோபம் இல்லை. சௌரமர்லாம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். எப்படியப்பா அந்த உலகத்தை நீதிமானா வாழ முடியும்? எத்தனை ஒத்துக்கொள்ற வாழ முடியுமா? முடியாது. தேவ பலத்தை கேட்டா மதுபானம் குடிக்காம வாழ முடியுமா? கெட்ட வார்த்தை பேசாம வாழ முடியுமா? முடியாதா? முடியும். வாழ்ந்து பாருங்க. அநியாயம் செய்யாம அவங்க எல்லாம் அப்படியெல்லாம் வாழ்றாங்க. கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு விலை மதிப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன நீதிமான் உப்பை போன்றவன், நீதிமான் வெளிச்சத்தை போன்றவன். இந்தியாவுக்கு இன்றைக்கு இவ்வளவு பிரகாசம் இருக்க காரணம், ஆமென், தேவன் ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை இந்திய தேசத்தில் வச்சிருக்கிறார். தேசம் அழியக்கூடாது ஆண்டவரே என்று ஜெபிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதலாவது நீதிமானா வாழ்ந்தா அவங்க மேல தேவ கோபம் இருக்கா? யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். எப்போ என்ன ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவங்க அல்லே சொல்லுங்க. தேவன் உங்களை எப்பவுமே பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுகிறா ஆண்டவரை பார்த்து, யோபுக்கு தீமை செய்யும். உம்முடைய முகத்திற்கு எதிரே வாசிங்க. எத்தனை அதிகாரம் சொல்லி வாசிங்க? எடுக்கலையா? ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். அல்லேலூயா. யோப ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். எத்தனை விரும்புறீங்க குடும்பத்தங்க வீட்டாண்டு பார்த்துட்டே இருக்கணும்? எத்தனை விரும்புறீங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டே இருந்தா அவங்க முகத்தில் ஆண்டவருக்கு நம்ம பார்த்துட்டே இருப்பார்னா யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. நீதிமான்கள் மேலே, ஆமென், பைபிள் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கண்களை
நீதிமான்களை விட்டு விலக்காமல். என்னாகும் 23:10 பிலேயாம் சொல்லுகிறார், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. நீதிமான வாழ்ந்தா மட்டும் போதாது, மரணத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? தற்கொலை பண்ணி செத்துடக்கூடாது, உலகம் தூசிக்கிற அளவு செத்துடக்கூடாது. இயற்கை ஏணும், இயற்கை எய்தினார் அப்படின்னா இயற்கையான மரணம். தற்கொலை செய்து மரணம் ஆண்டு விரும்பல. கவனிங்க பிள்ளை, கவனிங்க. தற்கொலை செய்துவதை கர்த்தர் விரும்பல. நீதிமானா வாழ்ந்தா மட்டும் போதாது, நீதிமானா மரிக்கணும். கையை உயர்த்துறால் இல்லையா? ஆமென். ஆபேலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் மரித்தும் காயின் ஆபேலுடைய வாயெல்லாம் அழுகி போயிடுச்சு, பார்க்க முடியாது. ஆனா இன்றைக்கு ஆபேல் மரித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். நீங்களும் நானும் மரணத்துக்கு அப்பால் நம்ம சில பேசக்கூடிய அளவில் நல்லவங்களா பரிசுத்தவானா இந்த உலகத்தில் வாழணும். இன்றைக்கும் ஆபேல் மரித்தும் பேசி கொண்டிருக்கிறான். அவன் ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிறாரு, நீதிமானா வாழ்ந்தா உங்க மேலே தேவ கோபம் இல்லை. இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் தேவ கோபம் ஒவ்வொருவருக்கு மேலே நின்றுட்டே இருக்குது. அது எப்படி வரும்னு தெரியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரி, முதலாவது நீதிமானாய் வாழ்வதனால ஆமென், தேவ கோபம் நம்ம விட்டு போகுது. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாராகிலும் நீதிமான்கிற வரிசையில் வரலன்னா இன்றைக்கே உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. பாவத்தை அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து நீதிமானா மாற்றுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீதிமானா வாழ்வது கடினம் என்று சொல்லக்கூடாது, கடினம்தான். ஆனால் நீதிமானா வாழ்ந்தா நம்மை குறித்து கர்த்தர் தனி கவனம் வச்சிருக்கிறார். சரி, முதலாவது யார் மேலே தேவ கோபம் நிற்கும்? நீதிமான் அல்லாதவங்க மேலே. அப்போ உங்கள் புருஷன் இன்னும் ஆண்டவர் நம்பலை, என்ன நிற்கிது அவங்க மேலே சொல்லுங்க? தேவ கோபம் நிற்கிது. உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் நம்பலை, நீதிமானா வாழலை, அவங்க மேலே தேவ கோபம் நிற்கிது. எப்போ தேவ கோபம் மாறினா, இயேசுவேன் பாவத்தை மன்னியும், நான் ஒரு பாவி என்று அறிக்கையிடும்போது அந்த கோபம் அவங்கள விட்டு மாறி போகிறது. சரி, ரெண்டாவது யார் மேல் தேவ கோபம் நிற்கும்? எபேசியர் 2:3. எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். சரி, ரெண்டாவது எல்லாம் கைகளை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. சேர்ந்து கேட்பதும் உற்சாகமாக, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பதும் கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை தேந்திடும், கைவிட பரமனே. இம்மைக்கேற்ற இன்பங்களை கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மாறுமை ராஜி.
நம்ம எல்லாருக்குள்ள ஒரு வாஞ்ச வேணும், என் புருஷன் நீதிமானா மாறணும், என் பிள்ளைகள் நீதிமானா மாறணும். இல்லைன்னா தேவ கோபம் அவங்க மேலே நின்றுட்டே இருக்குது. வாலிப பிள்ளைகள் தம்பிமார் கவனிங்க, நீங்கள் அவனுடைய வசனை கீழ்ப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும், அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். இல்லைன்னா என்ன கோபம் நிற்குது சொல்லுங்க? தேவ கோபம் மரண ஆயுதங்களை ஆயத்தம் வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம எந்த பிள்ளைகளும் அதில் பாதிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி. ரெண்டாவது எபேசியர் 2:3 யார் மேலே தேவ கோபம் நிற்கனா? மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்கிறவங்க. எப்படி பகல சொல்லுங்க, கையாளுங்க. உங்கள் மனசு மாம்சம் சொன்னபடி நீங்கள் வாழ்ந்திருந்தா இன்னைக்கு உயிரோடு இருப்பீங்களா? அம்மா சொல்லுங்க. இருக்கும். எத்தனை முறை தற்கொலை என்ன வந்திருக்கும்? சாவு சாவு, கரண்டில் அப்படி சாவு, வண்டியிலிருந்து விழுந்து சாவு, தவறான சிந்தனைகளை எவ்வளவு சாத்தான் கொண்டு வந்திருப்பா. ரெண்டாவது யாருக்கு மேல தேவ கோபம் நிற்கனா? மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்கிறவங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு தன் மனசு தன் மாம்சம் விரும்பினதை செய்ய அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. மாம்சம் ஏதோ சொல்லிட்டு இருக்கும், மனசு அதுக்கப்புறம் ஏதோ பேசிட்டு இருக்கும், பாவம் செய்ய சொல்லிட்டு இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதுன்னு பைபிள் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எப்படி வாழ்றாங்க? ஒரு வண்டி எழுதி போட்ட மனம் போல் வாழ்வு. எப்படி வாழ்வு? நம்ம ஊரில் ஒரு தம்பி அது இறந்துச்சார். நம்ம இங்கே மேலே இந்த இடம், இந்த ஊருக்கு மேலே எடுத்து பேர் என்ன? சரி, கொஞ்சம் மேலே ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு வாழ்த்து ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறான் அந்த தம்பி. நல்லா என்ன வாழ்த்து வாசகம்னா, அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீ கவலைப்படாதே, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய். எப்படி இப்படி இருக்கு எல்லாம் கவனிங்க. மனசு என்ன சொல்லுதோ செய். 32 வயசில் ஆள் அவுட்டு. அவருக்கு ஆலோசனை என்ன? அம்மா என்ன சொல்லும், சினிமா பார்த்தா, பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்த அப்பா என்ன சொல்லும், கேர்ள் ஃப்ரெண்ட் அம்மா என்ன சொல்லும், அது ஒன்றும் பார்க்காத. உனக்கு பாய் ஃப்ரெண்டு வைக்கணும், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேர்ள் ஃப்ரெண்டு, எப்படி நடக்கணுமா நடந்துக்கோ. உலகம் என்ன சொல்லுது பார்க்காத, உன் மனசு என்ன சொல்லுதோ செய். 34 வயதில் போய் சேர்ந்துட்டான். இந்த ஆலோசனை பிள்ளைகள் வாழ்கிறாங்க. வாலிப தங்கி சொல்கிறேன், மனம் போல் வாழ்ந்தால் உன் வாழ்வுக்கு கேரண்டியே கிடையாது. அல்லேலூயா. விலையுயர்ந்த காரில் பிரயாணம் பண்ணலாம், எவ்வளோ சேஃப்டியாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறபடி மனம் போல் வாழுகிற யாராக இருந்தாலும் அவங்க வாழ்வுக்கு கேரண்டியே கிடையாது. அது ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்வுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான் வாலிப தம்பி மாதிரி சொல்கிறேன், ஸ்கூலில் படிக்கிற பையன், கல்லூரியில் படிக்கிறவன் மனம் போல வாழ்வான். எப்போதாவது இருக்க வீட்டுக்கு வருவான், டேய் எப்போதாவது வீட்டுக்கு வருவான், யாருக்கு கூட சுற்றுவான், எங்கேயோ படுத்துறங்கி வீட்டுக்கு வருவான். அவனை பார்க்காத, அவன் வாழ்வுக்கு கேரண்டியே கிடையாது. எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் என்ன பாதுகாப்பு இருக்கு? தேவன் ஒரு மனுஷனுக்கு மேலே மரண ஆயுதத்தை ஆயத்தம் பண்ணிட்டான்னா அந்த அழிவு எப்படி வேண்டுமென்னாலும் வரணும். 20 லட்சம் ரூபாவுக்கு துப்பாக்கி கையில், எப்பவும் தன்னை சுற்றி ஒரு பெரிய படை, பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், பகல் வேலையோ சாயங்கால வேலையா நடு ரோட்டில் ஆளை கொண்டு போயிடுறான். உங்களுக்கு 20 லட்சம் ரூபா துப்பாக்கி இருக்கா? எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, மனசும் மாம்சம் விரும்பினபடி செய்தால் நமக்கு மேலே தேவ கோபம் நிற்குது. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஆபத்து தான். ஆண்டவர் நம்ம பார்த்து எச்சரிக்கிறார். கையில் ஒரு மொபைல் ஃபோன் ஆண்டவர் தந்திருக்கிறார். இஷ்டப்படி நம்ம பார்த்துருவோமா? மனம் போல வாழ்ந்துருவோமா? வேதம் சொல்லுகிறது, மனசும் மாம்சம் விரும்பபடி செய்கிற மனிதன் மேல் தேவ கோபம் நிற்கும்.
அப்பா தடுக்க முடியுமா அந்த கோபத்தை? கட்டின மனைவி பாதுகாக்க முடியலையே புருஷனை, பெத்த பிள்ளை அப்பா பாதுகாக்க முடியலையே. கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் எவரும் நம்மை பாதுகாக்க முடியாது. இந்த உலகம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோத்ரம் பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? அழிவு எங்கெல்லாமோ வருகிறது, அழிவு எப்படி எல்லாமோ வருகிறது. ஆகவே ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டுமல்ல, மனுஷனுக்கு மனசும் மாம்சும் விரும்பினபடி வாழ அனுமதியே கிடையாது. வேத பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கையாசை சொல்லுங்க பாப்போம். சரி, யாருக்கு மேல தேவ கோபம் நிற்கும் சொல்லுங்க. மனசு எப்படி சொல்லுதோ அவங்க எது நினைப்பாங்களே, பாஸ் திட்டுவாங்களே, ஆண்டவர் கோபப்படுவாரே, சினிமா பார்க்கக்கூடாது, நம்ம வாலிபன் தாரமாரில் போகக்கூடாது அப்படின்னு பயந்து வாழுகிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் நிற்கும். ஸ்கூலில் பிள்ளைகள் மனம் போல தான் வாழ்கிறாங்க, குடிச்சிட்டு வர்றாங்க. அல்லேலூயா. சார் அடிக்க திட்டம் பண்ணுறாங்க. சார் ஏதோ பிள்ளைய கண்டித்தாருன்னு ஆமேன் வெட்டுகத்தி கடப்பாறை எல்லாம், கடப்பாறையிலேயே கடாரி எல்லாம் கொண்டு வந்துட்டான். சார் வீட்டுக்கு போகும்போது 4 பேராக சேர்ந்த நீ சாரை 10, 12ஆம் வகுப்பு எவ்வளவு துணிகரம், குடிச்சிட்டு வர்றான், யாரும் கேட்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மனம் போல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை பாதுகாப்பே கிடையாது, அவங்க மேலே தேவ கோபம் நிற்கிறது. கர்த்தர் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிரசங்கி 11:9 சொல்லுது, வாலிபனே உன் இளமையில் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியிலும் நட அனுமதி தருது. பாஸ்டர் பைபிளே சொல்லுது நட, நீங்க சொல்றீங்க நடக்கப்படாது. அதுக்கப்புறம் வாசிச்சா பைபிள் சொல்லுகிறது, ஆமென், இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற அறி. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் செந்தில் பாலாஜி தானே ஒரு 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 மினிஸ்டர் உள்ள இருக்கிறார், டெய்லி சொல்றார் நாளைக்கு வருவார். அவருக்கு மனநிலை எப்படி இருக்கும்? வந்தாரா வரலையா? ஏகദേശம் 1 வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாலே உள்ள கொண்டு வச்சாச்சு. எத்தனை முறை ஜட்ஜ்மெண்ட். அவர் சொல்றார், எனக்கு ரொம்ப நான் வீக்காக இருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறார். ஆனால் கோர்ட்டு விடலை, ஈடி விடலை, சிடி விடலை, மாறி மாறி வழக்க போட்டு எப்படியாகிலும் உள்ள வைக்கணும். நான் சொல்கிறேன், மனிதன் கூட நம்முடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. இயேசு உண்மையை புரிந்து கொள்கிறவர். அவர் நியாயம் தீர்த்தா 1 வருஷம் ஒன்றும் இல்லை, சில நிமிஷத்தில் நியாய தீர்ப்பு. அவன் உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். கையை உயர்த்துவார். இல்லையா? அதனால தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் வேதம் சொல்லுது சிம்சோனை குறித்து, ஆமென், தம்மை பெலிஸ்தரிய குமாரத்தில் ஒருத்தியை கண்டு அவன் போய் சொன்னான், நான் பெலிஸ்தீன் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளையே கொள்ள வேண்டும், வேறு யாரும் வேண்டாம். ஏன்னா அவள் எனக்கு கண்ணுக்கு பிரியமானவளா இருந்தான். அவளை அப்பா சொன்னாங்க, உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? இல்லை, அவளையே கொள்ள வேண்டும். அவள் கண்ணுக்கு பிரியமா இருந்தா. கண்ணு சொல்றபடி வாழ முடியுமா? பிள்ளைகள், கண்ணு என்னெல்லாம் சொல்லுது? அல்லேலூயா. சோத்திரம். போத்தீஸு போனா இல்லை ஒரு கடைக்கு போனால் அத்தனை ட்ரெஸ்ஸை வாங்க சொல்லு. ஆனால் துணிகளில் நிற்கிற ரொம்ப பொறுமைசாலியா 50 சாரி எடுத்து போட்டுட்டு ஒன்று ஐயா. நம்ம எல்லாம் துணிக்கடையில் வேலைக்கு போனால் டெய்லி அடிதான். பொறுமை 50 சாரி 10 சாரி எடுத்து போட்டுட்டு லாஸ்ட்ல வேண்டாம், நல்லா இல்லை, அடுத்த கடை. கண்ணு சொல்லுது எல்லாம் எடு. அல்லேலூயா. இந்த கண் ஆண்டவர் அழகாக படைச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய கேமரா வந்தாலும் இந்த கண்ணை போல பவர் இன்னும் வரல. எத்தனை கலரை வித்தியாசப்படுத்தி பார்க்குது. கவனிங்க,
சிம்சோன் சொல்றான், கண்ணுக்கு பிரியமானவன். கவனிங்க, வாலிப பிள்ளைகளை சொல்றேன், ஆமீன். கர்த்தருக்கு பிரியமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு தருவார். கண்ணுக்கு பிரியமா இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி சோத்திரம் உள்ள பரிசுத்தத்தை வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, ஆமீன், கர்த்தர் கேரண்டியே கிடையாது. ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்தா, வாலிபத்தை காத்து கொண்டால் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். கண்ணுக்கு பிரியமா இருந்தான். அடுத்து காசாவுக்கு போனானா, அப்படிதானே? நம்ம காசா யுத்தம் நடக்கிற காசாவுக்கு அடுத்து பாருங்க என்ன ஆயிட்டுன்னா, இந்த 2 கண்ணையும் அப்படியே உயிரோடு வச்சு, நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், பிள்ளையை பார்த்து கண்ணை சூந்து எடுத்து போடுவேன். கண்ணை முழிக்கிற மொழி சீனியை வாரி சாப்பிட்டு கண்ணை சூந்து எடுத்து போடுவேன். ஆனால் இன்னும் கண்ணை சூறலை. ஆனால் சிம்சோனு கண்ணை உயிரோட வச்சுட்டு மறக்கிற ஊசி ஒன்றும் போடாமல், சொல்லவே பயமாக இருக்கு, கண்ணை பிடிக்கிறது. கவனிங்க, அது மட்டுமல்ல பாருங்க, 2 கண்ணம் பிடிங்கி எடுத்தா நம்ம மனுஷனை பார்க்க அழகு இருக்குமா? கண்ணை அவனை மாவாட்ட வச்சாங்க. கவனிங்க, கண்ணு விரும்புது, மனசு விரும்புது, மாம்சம் விரும்புன்னு நம்ம நடந்தோன்னா தேவ கோபம் நமக்கு மேலே நிற்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த பைபிள் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பு. இந்த உலகத்தில் மக்கள் அப்படி தான் வாழ்கிறான். பாருங்க, சோத்திரம் நல்லா வாழ்கிறாங்க. அவளுக்கு பிடிக்கல புருஷனை, டைவர்ஸ் கொடுத்து அடுத்தவனை கூட போ, அடுத்தவனை கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்து அவனையும் பிடிக்கல, அடுத்தவனை கல்யாணம் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற வராத பிரச்சனையா? கனவு மணி பிரச்சனை, சின்ன சின்ன மேட்டரில் விவாகரத்து. அவன் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி, அவன் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி, அடுத்து 1 வருஷம் கழிச்சு அடுத்த கல்யாணம். மனசு விரும்புதான், கண்ணு விரும்புதான். பைபிள் சொல்லுது இவங்க மேல தேவ கோபம் நிற்கிறது. அதனால பெரிய ஆட்கள் அவங்களை எல்லாம் பார்த்து நம்ம கெட்டு போகக்கூடாது, நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. மனசு மாம்சம் விரும்பினபடி செய்தால் தேவ கோபம் நம்ம மேல நிற்கும். மனசு சொல்லுதா? நீ சொல்லணும், மனசே மனசே, இது என் ஆண்டவருக்கு பிடிக்காத மனசே. அப்படிதானே யோசேப்பு சொன்னா பார்த்தீங்களா? மனசே மனசே, பொத்திபார் மனைவி, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஓட்டமா ஓடிட்டான். ஆகவே மனசு சொல்லுதா, மாம்சம் சொல்லுதா, கண்ணு சொல்லுதா, எந்த ஒரு தேவ பிள்ளை அதுக்கு தடை பண்றாங்களோ, கிருபை கேளுங்க ஆண்டவரிடத்துல. தடை பண்ணி அதுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிற அவங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும். ஆமென். உலக மனுஷர்கள் பலவிதமா வாழ்வாங்க, நம்ம அப்படி வாழ முடியாது. சரி, 2வது யார் மேல தேவ கோபம் நிற்கும்? மனசு. பிரசங்கி 2:10 சாலமோன் சொல்றாரு, என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதற்கு தடை பண்ணவில்லை. எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் சொன்ன தம்பியை விட நல்லவர் போல இருக்கு அவரு. அவனாவது அப்படி சொல்லிட்டு போனான். இவர் என்ன சொல்றாரு? என் கண் இச்சித்தவைகளில். பார்வோனு குமாரத்திய நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சாலமோனுக்கு. சுலைமானா சாலமோனுக்கு. பிறகு கெட்டி 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 1000 போச்சுடா. 1000 சோத்திரம். என்ன பாடுபட்டாரோன்னு தெரியல. ஒருத்திய கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல, நான் ஜெயிலுக்கு போகிறேன், வீட்டுக்கு போகலை. லாஸ்ட்டில் எப்படிங்களும் அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நிலையற்ற இந்த ஜீவ வாழ்வை நேசிக்கிற மனைவியோடு வாழ்ந்து முடிச்சிரு. என்னை போல 700 300 1000 கெட்டி கெட்டு போகாத. அல்லேலூயா. ஒருவேளை ஆமென் பரலோகம் அவர் போனாரா, நரகம் போனாரா, நம்முடைய காரியம் அல்ல. அவர் கண்டு கேட்டா சொல்லுவார், ஆமென் இந்தியாவிலிருந்து போங்கள, நீங்கள் பெஸ்ட்டு. ஒரே மனைவியோடு வாழ்ந்து, ஒரே புருஷன் வாழ்ந்து, என்னை எப்படியோ தப்பி தாவீதுக்கு மோன்னு பார்த்து மேலே கொண்டு வந்தார்.
அப்படி அவன் சாலமன் நம்மை குறித்து மெச்சிக்கொள்வான். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்றாரு, எனக்கு கண் இச்சித்த ஒன்று கூட நான் வேண்டான்னு சொல்லலை. அப்படிங்க யாரா இருக்கிறீங்களா? அப்படியா விரும்புறீங்களா? கண் என்ன சொல்லுது, எதை பார்க்க சொல்லுது, அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? வேதம் சொல்ல அவன் தடை பண்ணவில்லை. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பார்ப்பதை நம்ம தடை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. யோபு சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான், ஒரு கன்னிகை மேல் நினைவா இருப்பது எப்படி? கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணுமா? கண்ணே கண்ணே, ஆமே, கர்த்தருக்கு பிரியமில்லாத பார்க்காத, தேவ கோபம் வந்துடும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே மனம் போல் நாம் வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். மனம் போல் வாழ்கிறத குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, தங்களே தாங்களே மேய்த்து கொள்கிறவர்கள். கையாசைத்தோர் அல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறதில்ல, வசனம் படிக்கிறதில்ல, நானே ராஜா. ஸ்கூலுக்கு போனதானா ஏபிசிடி 26 எழுத்து ஒன்று தெரியும், இல்லைன்னா ஏபிசிடி எத்தனை எழுத்து? 4 எழுத்து. பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஏபிசிடி 26 எழுத்து ஒன்று தெரியும், இல்லைன்னா சொல்லலாம் ஏபிசிடி 4 எழுத்து. ஆலயத்திற்கு வந்தாதானே இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லி தருவார் ஆண்டவர். பைபிள் படித்தாதானே தெரியும். அல்லேலூயா. பாருங்க, செய்தித்தாளில் பேப்பர் அடிக்கடி போவாங்க, இதையும் சேர்த்து சாப்பிட்றாதீங்க, செத்தே போவீங்க. நாவல் பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச பிள்ளை அவுட்டு. பாகக்காயும் இறைச்சி சாப்பிடப்படாதான். கொஞ்சம் அப்படி மருத்துவத்தை கொஞ்சம் அரைஞ்சது நமக்கு தெரியும். இல்லைன்னா சக்கை, மாங்காய், கிழங்கு, கூனி மீன் எல்லாம் சாப்பிட்டு ஐயா போ, நடக்க முடியலை, இருக்க முடியலை. இதை கொஞ்சம் அறிவு தானே செய்ய முடியும். கவனிங்க, சக்கை பழையர் பார்த்தீங்களா? பழைய சொல்லுவாங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டு குளிக்கக்கூடாது. இடையில ஒரு வீடு போகிற அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சக்கை, அவங்களே சாப்பிடுங்க. நாங்கள் சொன்னோம், இப்போ சாப்பிடலாமா? அவங்க சொன்னாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன், கூழஞ்சக்க வரை சாப்பிடுவேன், பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம ஊரில் ஒரு சகோதரன் மரித்தார். அவர் மரணத்துக்கு காரணம் வேற ஒன்றுமே சொல்லலை, இரவு தூங்க போகும்போது சக்கை சாப்பிட்டார். நல்ல ஒரு வாலிப வயது. ஆமாம், 11 மணிக்கு சொன்னார், எனக்கு கஷ்டமாக இருக்குது, மருத்துவமனை போகிற வழியிலே போகலை. ஆள் ஒரு நோய் இல்லை, நண்பன் எடுத்து 10:45 மணி வரைக்கும் பேசுகிறாரு. ஆனால் வித்தியாசமான ஒன்று சாப்பிட்டார். தூங்க போகல, சக்கை சாப்பிட்டார். அதிலே பாருங்க, அதுலேயும் விஷயம் இருக்கு, நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. அதுபோல வேதம் படித்தாதானே தெரியும் இதில் எல்லாம் தப்பு இருக்குன்னு. ஆலயத்திற்கு வரணும், செய்திகளை கேட்கணும், நானே ராஜா நானே மந்திரி எனக்கெல்லாம் தெரியும்னா தேவ கோபம் நமக்கு மேலே நிற்கும். கையா செய்து அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுது, ஆமென், இவங்களை குறித்து யூதாவில் தங்களே தாங்களே மேய்த்து யூதா 1:12 தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறவர்கள். இவங்க தான் அவங்க மனம் போல வாழ்வாங்க, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா சொல்றாரு வெளிப்படுத்த விசேஷத்தில், நான் உங்களை மேய்ப்பேன். தாவீது என்ன ஜெபிக்கிறார்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கையை உயர்த்துவர் அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களே உங்களை மேய்க்காதீங்க, ஆண்டவர் உங்களை மேய்க்க இடம் கொடுங்க. ஆலயத்திற்கு வாருங்க, பைபிள் படிங்க, வசனம் சொல்லதுக்கு கீழ்ப்படிங்க. முதலாவது யார் மேல் தேவ கோபம் நிற்கும்? நீதிமானா வாழாதவங்க மேலே. ஆமென். 2வது, மனசும் மாம்சமும் என்ன சொல்லுதோ அனுபவி ராஜா, வாழு, எவன் கேட்க போகிறது, அப்படி சொல்கிறவங்க மேலே தேவ கோபம் நிற்கும். நம்ம யாரும் மனசும் மாம்சம் இப்படி விரும்பி இருக்கக்கூடாது. இந்த பைபிள் சொல்லுது, சாலோமன் ஒன்றையும் தடை பண்ணலையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? தடை பண்ணணும். ஆண்டருக்கு பிரியமில்லாத செய்ய மாம்சம் சொல்லுதா, பார்க்க கண்கள் சொல்லுதா, அதை தடை பண்ண வேண்டும். அவன் தடை பண்ண பரிசுத்த இடத்துல உதவி கேட்கணும். 3வது நான் சொல்லி முடிக்கிறேன், எபேசியர் 5:6.
இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா சரி, இருங்கள். சிம்பிளான வார்த்தை தான் நம்ம இப்போ கேட்கறதா. மூன்றாவது, யாருக்கு மேல கோபம் நிற்குமா? கீழ்ப்படியாதவள் மேல. யார் மேல சொல்லுங்க? கீழ் அமை. ரோமர் 2:8 சொல்லுது, சிலர் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறாங்களா? என்ன கீழ்ப்படுகிறாங்களா? சில பிள்ளைகள் அப்படிதான், நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், கெட்ட காரியத்துக்கு கீழ்ப்படிவாங்க. வாசிங்க ரோமர் 2:8. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஞானஸ்தானம் எடுங்க, கீழ்ப்படிய மாட்டான், அநியாயத்துக்கு கீழ்ப்படிவாங்க. அப்படிப்பட்டவங்க மேல தேவனுடைய அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நியாய சாஸ்திரிகள் பரிசேயர்களோ என்றால் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய கற்பனையை தள்ளிவிட்டான். இன்னும் மனம் திரும்பி முழுக்க ஞானசம் எடுக்காதவங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நாளை என்பது சொல்லுங்க நம்முடைய இன்றையே ரட்சணிய நாள். அல்லேலூயா. பரலோகம் நமக்கு ஆண்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தின் காரியம் நமக்கு பெருசாக அல்ல. அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறாங்களா? தேவனுடைய ரோமர் 6:17 சொல்லுது, உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படியணுமா? மனப்பூர்வமாக நான் ஞானசம் எடுத்தேன். அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒன்றா ஸ்டெடியாக இல்லை சொல்லும். மனப்பூர்வமாக ஞானசம் எடுத்தேன் எல்லாம் ஒரு சொல்லுங்கப்பா. எப்படி கீழ்ப்படியணுமா? பாஸ்ட் சொன்னாங்க, அம்மா சொல்லிச்சுது, அக்கா சொன்னாங்க, அப்படி இல்லை, மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தா ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து கரையேறின உடனே என்ன திறக்கப்பட்டது? வானம். பிரதர் சொல்லுங்க, என்ன திறக்கப்பட்டது? நீங்க உண்மையா ஞானஸ்தானம் எடுத்தா உங்களுக்காக வானம் திறக்கப்படும். உலகத்தில் பல பிரச்சனை வரலாம், வழிகள் அடைக்கப்படலாம், ஆனா வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்படும்னா பாருங்க, நல்ல மழை பெய்யும். கவனிச்சிருப்பீங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கிட்ட தண்ணி தேனிக்கன்னு பெரிய கையால் எல்லாம் வெட்டி வைப்போம். அரை மணிக்கு ஒரு மழையில் கையால் எல்லாம் உடைஞ்சி, காம்போடெல்லாம் உடைஞ்சி ஆறா பெருக்கெடுத்து ஓடும். உலக வழிகள் அடைக்கப்பட்டாலும் பரலோக வழி திறக்குமானால் நாம் நிறைவாய் ஆஸ்வதிக்கப்படுவோம். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எத்தனை வயதில்? 30வது வயது. ஞானஸ்தானம் எடுக்க யோவான் தடை பண்றார். நாம் புரிந்து கொண்ட ஒரு காரியம், ஆவிக்குரிய சத்தியத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறாங்கன்னா யாரு தடை பண்ணாலும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். யோவான் தடை பண்ணுகிறார். இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? யோவான் சொன்னாரு, நீர் ஞானஸ்தானம் என்கிட்ட எடுக்கண்டாம். இயேசு என்ன சொன்னார்? அதட்டி இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியும் சாத்தானை சாக்கு போக சொல்லி இருக்கிறீங்களா? ஞானஸ்தானம் சத்தி எடுக்க வேண்டிய நீங்க. அல்லேலூயா. எல்லாருக்கெல்லாம் அப்படி ஞானஸ்தானம் அப்படிலாம் ஆண்டவர் நடத்த மாட்டார், தரிசனம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். யார் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிற அவங்களுக்கு அந்த தரிசனங்கள் வரும். கையா செய்து உரலை சொல்லுங்க, கையை கூட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஞானஸ்தான சத்தியத்துக்கு சில ஆடம்பரங்களை வெறுக்க நம்ம ஒரு வச்சிருக்கிறோம், ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறோம். கவனிங்க சோத்திரம். அதுக்கு நம்ம பயந்து அதெல்லாம் நம்ம போடணும்னு சொல்லி ஞானஸ்தானப்பட்டத்தை தடை பண்ணக்கூடாது. கை வைத்தல்ல சொல்லுங்க பார்ப்போம். கை அசைத்து ஒரு அல்லேலூயா. ஏதாவது ஒரு சரி காரியத்தை வெறுக்கணுமே, அப்படிதானே? மேலே இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சில காரியங்கள் நம்ம வெறுத்தே ஆக வேண்டும். ஆகவே மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். அதை சொல்லுங்க பார்ப்போம். யார் மேல் தேவ கோபம் நிற்குது? நீதிமானா?
ரெண்டாவது மனசும் மாம்சமும். ஆமாம். மூணாவது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிகள் மேலே தேவ கோபம் நிற்குது. அப்போ நம்ம ஆண்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய கிருபை நமக்கு மேலே நின்றுட்டே இருக்கும். அப்படி எழுப்பி இருப்போமா? நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.